ரமலான் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆட்டுச் சந்தையில் ஆடுகள் விற்பனை மும்முரமாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டு சந்தையில் ரமலான் பண்டிகையை ஒட்டி ஆடுகள் விற்பனை களை கட்டியது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் பொதுமக்களும் போட்டி போட்டுக் கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றனர். ஆடுகள் விலை 5,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரை விற்பனையானது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும் வார ஆட்டுச் சந்தையில் ரமலான் பண்டிகையை ஒட்டி 5 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. இதில் வெள்ளாடுகளை வாங்குவதற்கு தேனி, கம்பம், மதுரை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளை வாங்கிச் சென்றனர். ராணிப்பேட்டையில் நடைபெறும் வெள்ளிக்கிழமை வார சந்தையில் சுமார் 5,000க்கும் மேற்பட்ட ஆடுகளை வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 2,000க்கும் மேற்பட்டோர் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டையில் ரமலான் பண்டிகையை ஒட்டி ஆட்டுச் சந்தையில் ஆடுகளின் விற்பனை வரத்தும் விற்பனையும் அதிகரித்திருப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்து ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இங்கு சுமார் 2 கோடி ரூபாயை தாண்டி ஆடுகள் விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.